கிரானைட் முறைகேடு தொடர்பாக விஏஓ புகாரின் அடிப்படையில் PR பழனிசாமி மகன் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டத்தில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக PRB கிரானைட் உரிமையாளர் பழனிசாமியின் மகன் சுரேஷ்குமார் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு நிலுவையில் உள்ளது. வழக்கு தொடர்பாக சுரேஷ்குமார் உறவினர் தேவேந்திரன், ஐயப்பன், ஆறுமுகம், ஜோதி பாசு, பரமானந்தம் உள்ளிட்ட 9 பேர் மதுரை SP அலுவலகத்தில் ஆஜராகி வந்தனர். வழக்கம் போல் வியாழனன்று வந்தவர்கள் போலீஸ் SP பாலகிருஷ்ணன் வருகைக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் மாலையில் அப்பன் திருப்பதி போலீசார் அனைவரையும் ரிமாண்ட் செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்து அவர்களை அப்பன் திருப்பதி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கிரானைட் முறைகேடுகள் குறித்து கீழவளவு VAO அக்பர் சேட் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நம்ம மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த கிரானைட் சம்பந்தமான வழக்குகளிலே காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகள் அனுப்பிய சமனின் பிரகாரம் கடந்த 10 முறைகளுக்கு மேல் PRB நிறுவனத்தினர் வந்து அவர்கள் தங்களுடைய நிலையை விளக்கி விளக்கமனு கொடுத்து அவர்களுடைய வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்றைய தினம் விசாரணை என்ற பெயரிலே திடீரென்று காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வரவழைத்து தற்சமயம் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திலே புதிதாக 2 வழக்குகள் நாங்கள் போடப் போகிறோம் என்று சொல்லி உள்ளார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் கீழையூர் PC கண்மாய், மேலப்பட்டி, பிள்ளையார்குளம், அம்மன் கோவில் பட்டியில் 3 கிரசர் மற்றும் 6 கம்ப்ரசர் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதுகுறித்து அப்பன் திருப்பதியில் விசாரணை நடந்து வருகிறது.